மும்மொழிக் கொள்கையில் ஹிந்தி மொழியை திணிக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. ஒற்றை ஆட்சி முறையை திணிக்கும் விதமாகவே தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சி. மும்மொழிக் கொள்கை மூலம் ஹிந்தியை திணிப்பதாக திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் குற்றச்சாட்டு. கல்வி நிதி விவகாரத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் இணைந்து செவ்வாயன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்போம் என அறைகூவல். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள்? மும்மொழிக் கொள்கை சர்ச்சையை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. மும்மொழிக் கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்குவோம் என்ற முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட தயார் என மத்திய அரசுக்கு திமுக அரசு கடிதம் எழுதியது ஏன்? அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கேள்வி. பள்ளிகளுக்கு உரிய நிதியை தராவிட்டால் மத்திய அரசுக்கு வரி செலுத்த முடியாது என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மற்ற மாநிலங்களைப் போன்று இணக்கமாக சென்று நிதி பெறலாம். மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் கருத்து. மன்னார்குடியில் அரசு கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். கல்வி நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து முழக்கம். மாஞ்சோலை மக்களுக்கு விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. மாஞ்சோலை தொழிலாளர்களை கைவிடவில்லை என தமிழ்நாடு அரசு பதில். கடற்கரைகளில் தாது மணல் அள்ளியது தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்றியது உயர்நீதிமன்றம். தாது மணல் அள்ளவும் ஏற்றுமதி செய்யவும் விதிக்கப்பட்ட தடை செல்லும் என்றும் உத்தரவு. $50 கோடி மதிப்பீட்டில் 7 கோயில்களில் 15 முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முதல்வர் MK ஸ்டாலின். அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலக கட்டடத்திற்கும் அடிக்கல். மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் 2026 தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியது அதிமுக. அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் விரைவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இருக்காது. தொண்டர் ஒருவர்தான் ஒருங்கிணைப்பாளராக வருவார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கணிப்பு. அரசியலில் மூத்த தலைவர் இளைய தலைவர் என்பதெல்லாம் கிடையாது. அதிமுகவில் தாம் சாதாரண தொண்டன் என்றும் EPS பாராட்டு விழாவை புறக்கணிக்கவில்லை எனவும் செங்கோட்டையன் விளக்கம். எனக்கு எப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வி பொதுச்செயலாளர்கிட்ட என்னகிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன். அதிமுகவில் சேர்க்க ராஜன் செல்லப்பாவின் சிபாரிசு தேவையில்லை.
6 மாதம் அமைதியாக இருந்தால் இபிஎஸ்ஸிடம் பேசுவதாக கூறியது குறித்து ஓ பன்னீர்செல்வம் பதில். மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரம். பெரம்பூர் காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம். கடலூர் தேவனாம்பட்டினத்தில் பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணாக்கர் போராட்டம். கள்ளச்சாராயத்தை தடுக்க போராடிய மயிலாடுதுறை மாணவர்கள் படுகொலைக்கு கண்டனம். ஒன்றிய அரசு, தமிழக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பொருளை அமைச்சர் ஐ பெரியசாமியின் உதவியாளரும் காவல்துறையினரும் வழக்கறிஞரை தாக்கியதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தேனி ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் மீண்டும் காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணியில் 10 பேர் கொண்ட தீயணைப்பு குழுவினர் தீவிரம். வெள்ளியங்கிரி மலை கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகையில் பூத்துக் குலுங்கும் அரிய வகை இளஞ்சிவப்பு பிரம்ம கமல மலர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்லும் சுற்றுலா பயணிகள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு விழாவுக்காக முழுவீச்சில் நடைபெற்று வரும் திருப்பணிகள். முருகனின் திருநீறு வண்ணத்தில் ராஜகோபுரத்திற்கு வண்ணம் பூசும் பணிகள் தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 100க்கும் அதிகமான ஆடுகளை திருடி சந்தையில் விற்று வந்த தம்பதி. ஆடுகளை பறிகொடுத்தவர்களே குழுவாக இணைந்து ஒவ்வொரு சந்தையாக தேடி தேடி கண்டுபிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். சத்தியமங்கலம் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் சரக்கு வாகனங்கள் வேண்டுமென்றே தாமதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தேங்காய் மட்டை பாரம் ஏற்றிச் சென்ற லாரிகளின் ஓட்டுநர்கள் போராட்டம். ஓமலூர் அருகே எருதாட்டத்தில் துள்ளி குதித்து ஆட்டம் காட்டிய காளைகள். பல்வேறு பிரச்சனைகளால் தடைபட்டு 1 மாதத்திற்கு பிறகு நடந்ததால் கிராம மக்கள் உற்சாகம். கேரள மாநிலம் மூணாறில் சாலையோர கடைகளை அடித்து நொறுக்கிய படையப்பா யானை. பல மணி நேரம் போராடி வனத்திற்குள் விரட்டியடித்த வனத்துறையினர். தெலங்கானாவில் சாலையில் வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய காட்சி. கார் மோதியதில் 8 இருசக்கர வாகனங்கள் சேதம், 3 பேர் காயம்.
மகாராஷ்டிராவில் நூதன முறையில் தேர்வு எழுதச் சென்ற கல்லூரி மாணவர் பைக், கார் எல்லாம் தாண்டி பாராசூட்டில் தேர்வு மையத்திற்கு பயணம். அமெரிக்காவின் தெற்கு மாகாணங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. ஆறுகளில் பாய்ந்தோடும் வெள்ளம், தண்ணீரில் தத்தளிக்கும் வீடுகள். பிரேசிலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரிக்கும் வெயில். வெப்பத்தை தணிக்க கடற்கரையில் குவிந்த மக்கள். சென்னையில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு. வருவாய் குறைவான 174 மாநகர பேருந்துகளை விடியல் பயணத்திற்கு மாற்ற போக்குவரத்து துறை ஏற்பாடு. வெள்ளிச்சந்தையில் மின்சாரம் வாங்க மின் வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. கோடைகால மின் தேவையை சமாளிக்க நடவடிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தமிழ்நாட்டிற்கு எத்தனை கோடி ரூபாய் நிலுவை உள்ளது, எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது என எல் முருகன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் ஏறக்குறைய 20 லட்சம் கோடிக்கு மேலே கொடுக்க வேண்டியதை ஒரு பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை 1000 கோடிகள் கொடுக்க வேண்டியதுன்றத வெள்ளை அறிக்கையை முருகன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? சீமானுக்கு எதிரான நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது. சர்வசாதாரணமாக வழக்கை கடந்துவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஏஞ்சல் படத்தை முடித்து கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை. 79% இடங்கள் உயர் சமூகத்தினருக்கே வழங்கப்படுவதாக நீதிபதிகள் சந்துரு அரிபரந்தாமன் குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும்போது 79 விழுக்காடுகள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% தாண்டாதவர்களுக்கு 79% பிரித்தவும் 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 2, 4, 5, 6% இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை விட குறைந்த விலையில் முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் விற்பனை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் தங்க நகை பறிப்பு. நகையை பறித்தவரே சக பயணிகளை பிடித்ததாக ரயில்வே காவல்துறை விளக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கையில் கத்தியோடு சுற்றிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கைது. கத்தியோடு தப்பிச் சென்ற மற்றொரு மாணவருக்கு காவல்துறை வலைவீச்சு.
பாலியல் புகாரில் டிஐஜியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்த நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. பெண்கள் அச்சமின்றி தைரியமாக வேலைக்கு செல்லும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதி வலியுறுத்தல். புதுக்கோட்டை சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கில் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறைக்கு சிபிசிஐடி நோட்டீஸ். இறப்பதற்கு முன் ஜகபர் அலி கொடுத்த புகார் மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. சென்னை தியாகராய நகரில் பிரபல ஜவுளி கடையின் பூட்டை உடைத்து 9 லட்சம் ரூபாய் கொள்ளை. கடையின் காசாளரிடம் மாம்பலம் காவல்துறையினர் விசாரணை. விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். கொள்முதல் செய்த நெல்லுக்கு வியாபாரிகள் பணம் தரவில்லை என புகார். இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் மீனவர்கள் ரயில் மறியல். தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாம்சங் ஆலையில் 13வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். கீழக்காவாதுகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்களில் கருப்பு துணி கட்டி கிராம மக்கள் போராட்டம். வீட்டை வரிக்க தண்ணீருக்கு சேலம் ஓமலூரில் மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்றதாக புகார். 5 பேர் கைது, 2 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல்.